வணக்கம். இது உங்கள் ரேகா. இந்த ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்ஸில் வந்துட்டு மேஷ ராசிக்கான ஒரு பொதுப்படையான பலன்களை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மோஸ்ட்டாக மேஷ ராசி வந்துட்டு அதோடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். இது வந்து ஒரு நெருப்பு கிரகம். இங்கே வந்து சந்திரன் வந்து இருக்கிறதுனால இதனுடைய காரகத்துவம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் போலையும் செவ்வாய் போலையும் அவங்க இருப்பாங்க. சந்திரன் வந்து மோஸ்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா வெரி ஃபாஸ்ட் பிளானட்டுங்க. ஒரு வீட்டில் வந்துட்டு 2 நாள், ஒரு 30 டிகிரி அவர் கடக்கிறதுக்கு வந்துட்டு 2.5 நாள் எடுத்துப்பார். அதே மாதிரி ஒரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்துட்டு ஒரு ஃபாஸ்டான கிரகம், ரொம்ப சுறுசுறுப்பான கிரகம். இது ரெண்டும் அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுனா, இவங்க பொதுவாகவே வந்து ரொம்ப சுறுசுறுப்பான, ஒரு ஆக்ரோஷமான, கொஞ்சம் கோபம் இருக்கிற ஒரு ராசிக்காரர்களாக இருப்பாங்க. இவங்க எப்போவுமே வந்துட்டு ஒரு கரேஜியஸ் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சனாலிட்டியாகவும் நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கு வந்து சுறுசுறுப்புக்கு தான் இவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க டிசைட் பண்ணனா ஒரு தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறது வந்துட்டு இந்த மேஷராசினியர்களை நம்ம பார்க்குறோம். இந்த மேஷராசினியர்கள் வந்து பொதுவாகவே வந்துட்டு தே லவ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்துட்டு இவங்க இருக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால யாருன்னா ஒரு நண்பர்களுக்கு வந்துட்டு எதனா பிரச்சனைனா இவங்க தான் போய்ட்டு ஃபஸ்ட்டு பர்சனாக வந்துட்டு போய்ட்டு கேட்பாங்க, என்ன பிரச்சனை, நான் எதனா ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கிறதுனால ஷார்ட் டெம்பர் பர்சனாலிட்டியாகவும் இருப்பாங்க. ஒரு தொழில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவம், அதிகாரம், கவர்மெண்ட்டுக்கான ஒரு தொழில், நிலம் சம்பந்தமான தொழில்கள் வந்துட்டு இவங்களுக்கு விரும்பியிருக்காங்க. நம்ம செவ்வாயோட காரகத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கூட வந்துடுவாங்க. இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்ட், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் எல்லாத்துலேயும் வந்துடுவாங்க இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு இவங்களுடைய ஒரு உயர்நிலை பதவிகளுக்கான ராசியாகவும் நம்ம இங்கே பார்க்குறோம். இது மேஷ ராசிக்கான ஒரு பொதுப்படையான பலன்கள் மட்டுமேங்க. நம்ம அடுத்தடுத்து வந்துட்டு அடுத்த ராசிக்கான பொதுப்படையான பலன்களை பார்க்கலாம். மேலும் தொடர்ந்து இணைந்திட ப்ளீஸ் ஜாயின் வித் ஹர்ஸ் ஆஸ்ட்ரோ ரேகா இன்சைட்டில். நன்றி, வணக்கம்.